ஆகாஷவாணி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, குடியாட்சி கோலோச்சும் முடிசூட நாடு, குடிமக்கள் கொண்டாடும் வாக்காளர் நாடு. பெரியோரே சிறியோரே போடுங்க ஓட்டை, சிறிதேனும் தயக்கமோ சுணக்கமோ கொள்ளாதீர், பாருக்குள்ளே நல்ல நாடு. ஜனநாயகத்துல வாக்களிக்கிறது நமது கடமை, அது மட்டும் இல்ல நமது உரிமை. எந்த அளவுக்கு வாக்களிப்பது அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமது ஜனநாயகம் வலிமையானதா இருக்கும். நமது வாக்கின் மகத்துவம் நமக்கு தெரியும், அதனால நாம வாக்களிப்போம். ஜனநாயகத்தின் திருவிழால நமது கடமையை நாம் செய்வோம். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல பாடகரான மைதிலி தாக்கூர் பேசினதை கேட்டீங்களா? இப்ப நாம அரசியல் கட்சிகளை பத்தி பேச போறோம். தேர்தலும் அரசியல் கட்சிகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஆமா, ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இல்லவே இல்லை. இதனாலதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் முறைகேடு ஏதும் இல்லாம குடியாட்சி முறையில நல்லபடியா நடக்க பொறுப்பு ஏத்துக்கிட்டு செவ்வனே இதை செஞ்சுட்டு வராங்க. வாக்காளர் எந்த நிலையில இருந்தாலும் அவங்க வாக்களிக்கவும், அதே நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதத்திலும் ஆதங்கம் இல்லாம செவ்வனே தேர்தல் நடத்திட்டு வராங்க. இத எளிமையாகவும் நடத்தி காட்டிட்டு வராங்க. கரெக்டா சொன்ன அருண். நேயர்களே, இப்போ மக்களவை தேர்தல்கள் நாட்டுல அங்கங்க நல்ல விதமா பல கட்டங்கள்ல நடந்துகிட்டு வருது. இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவுல பங்கேற்க விரும்புற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் ரொம்பவும் கண்ணு கருத்துமா பொறுப்பேத்து எல்லாவித எதிர்பார்ப்பையும் நல்ல விதமா நிறைவேற்ற ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தகவல் தொழில்நுட்ப விண்ணப்பங்கள் மற்றும் இணையதளங்கள்ல ஐடி அப்ளிகேஷன்ஸ் மற்றும் போர்ட்டல்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. எல்லா தேர்தல் தொடர்பான தகவல்களையும் வழங்குறதுக்கு தேர்தல் ஆணையம் எல்லா விதத்திலையும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இணையதளத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் அடிப்படையில அவங்க எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடலாம். நேர்களே, நம்ம ரேவதி சொன்னதை நல்லா கேட்டீங்களா? வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான www.eci.gov.in அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகள் இருக்கும். அரசியல் கட்சி பகுதியை நீங்க கிளிக் செஞ்சு அந்த பக்கத்துல அரசியல் குறித்த தகவல்களை பெறலாம். ஆன்லைன்ல வாக்குறுதி பத்திரத்தை சமர்ப்பிக்கிறதுல இருந்து கட்சி பதிவு வழிகாட்டுதல்களையும் முழுக்க அதுல தெரிஞ்சுக்க முடியும். தேர்தல் தேதிகளை அறிவிப்பதற்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோட ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல அவங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை நேரடியா கேட்டு அவற்றை தீவிரமா பரிசீலிச்சு அதன்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வராங்க. ஆமா, நிச்சயமா அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான பரஸ்பர நல்லிணக்கம் அப்புறம் சர்ச்சையற்ற தேர்தல்கள் பத்தி அந்த கூட்டத்துல கருத்துக்கள் தெரிவிச்சாங்க. இது தொடர்பா அண்மையில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்போமா? My appeal to the political parties. நான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டையும் கேட்டுக்கிறேன். We are committed to a very political ethical discourse. அரசியல் கட்சிகள் நல்லொழுக்கத்தை காக்கணும், நபர்கள் மீதான நேரடி விமர்சனங்களை தவிர்க்கணும். பார்டர் சாஹிப்பின் கவிதை வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். தீவிரமா உங்க எதிர்ப்பை காட்டுங்க, ஆனா ஒரு நாள் நாம நண்பர்களா மாறினா நமது செயல்களை நினைச்சு நாம வெட்கப்படாம இருக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கட்டும். நேர்களே, இப்ப ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களிடையே செய்யப்படும் ஆயத்தங்கள் பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அன்பு, எதுக்கு இப்ப எல்லாருக்கும் லட்டு கொடுத்துன்னு இருக்காங்க? தேர்தல் வர்றதுனாலயா? எதுக்குப்பா லட்டு கொடுக்குறாங்க? அறிவனே,
எனக்கும் புரியல. தேர்தல் கமிஷன் கட்சிக்கு தேசிய அளவுல அந்தஸ்து கொடுத்துருக்கு, அதுக்கு தான் லட்டு தராங்கன்னு நினைக்கிறேன். என்னது தேசிய அந்தஸ்தா? அப்படின்னா அண்ணா பொறுங்க சொல்றேன். ஏப்பா கொஞ்சம் இருங்கப்பா, விஷயத்த சொல்லுவோம், அப்புறமா கொடுப்பீங்க லட்ட. லட்டு எதுக்கு தராங்க தெரியுமா? எல்லாரும் கேளுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி 2 இடங்கள்ல ஜெயிச்சது. மேலும் மாநிலத்தில் பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% அதிகமான வாக்குகள் நம்ம கட்சி வேட்பாளருக்கு பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்கு மாநில அளவிலான கட்சி என்கிற அந்தஸ்து கிடைச்சது. அப்புறம் மக்களவை தேர்தலில் நாம 4 மாநிலங்களில் தேர்தலில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்று 6%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதுக்கு அப்புறம் இந்த முறை கமிஷனுக்கு விண்ணப்பிச்சோம். தேசிய கட்சிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு. விதிகள் மற்றும் நிபந்தனைகளை நிறைவேற்றி தேசிய அளவுல நம்ம கட்சி மாறி இருக்கு. அப்படியா? சூப்பர். அன்பண்ண சொல்கிறதான் சொல்லுவோம். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம். எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் 1968 பேரா 6A மற்றும் 6Bயின் படி நமக்கு இந்த செல்வாக்கு கிடைச்சிருக்கு. அன்பண்ண வேற கட்சிக்காரங்க நம்ம கொடி சின்னலாம் வச்சிருந்தாலாம் ஒரு இடத்துல, அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. வாங்க போகலாம், என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்கண்ணே, ஏதாவது செய்யலாம். ஆடா, இம்புட்டு தைரியம் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? வாங்க, நாம விட மாட்டோம், ஒரு கை பார்ப்போம். அறிவன படபடக்கிறதுல ஒன்றும் ஆகாது. எங்கேயும் போய் நாம கூச்சல் போட வேண்டாம். இந்த மாதிரியான பிரச்சனைய தேர்தல் ஆணையம் அமைதியா தீர்த்து வைக்குது. அதுக்கு சட்டப்படி அத்தனை அதிகாரம் இருக்கு. அன்பு, அப்படி நினைச்சு நம்ம சும்மா இருந்தா அவங்க நம்ம கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. தொலைபேசியில ஒரு சின்ன புகார் கொடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க கட்சி மீதும் அவங்க மீதும் விரைவா நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த சின்ன விஷயத்தை தீக்க ரொம்ப எனர்ஜியை நாம செலவழிக்க வேண்டாம். வேற ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான வேலையை பார்ப்போம். வாங்க. அப்படின்னா அன்பு, நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? இல்லைண்ணே, போகவே வேணாம். தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சிகளோட வாக்குவாதங்களை, மோதல்களை, தகராறுகளை இந்திய தேர்தல் ஆணையமே தீர்த்து வைக்குது. அறிவண்ண, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் www.eci.gov.in அப்படின்ற இணையதளத்திற்கு போய் புகாரை பதிவு செய்யணும். முடிஞ்சா சாட்சியமா சிலதை இணைக்கலாம். போதும், அவ்வளோதானே. நம்ம இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை உனக்கு தரேன். நீ உடனே அதை அப்லோட் பண்ணிடு. எல்லாரும் இப்ப சொல்றத கேட்டுக்கங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் கேட்டுக்கங்க. தேர்தல் அறிவிப்பு முடிவு வர்ற வரைக்கும் நம்ம கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் கமிஷன் போட்டிருக்கிற மாதிரி நடத்தை விதிகளை ஒருபோதும் மீறக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் கட்சி தொண்டர்கள், அதே நேரத்தில் இந்த நாட்டோட பிரஜைகள், வாக்காளர்கள். இதனால எந்த கட்சியோ அல்லது கட்சி சார்பா அல்லது வேட்பாளர் சார்பாவோ யாராவது எங்காவது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை மீறினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஆடியோ, வீடியோ, நியூஸ் பேப்பர் கட்டிங், போட்டோ அப்படின்னு எது இருந்தாலும் சிவிஜில் செயலியை பதிவிறக்கம் செஞ்சு அதை அப்லோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. மேல நடக்க வேண்டியதை ஒழுங்கு நடவடிக்கை அவங்க பார்த்துப்பாங்க. அன்பு, ஒரு நிமிஷம், இந்த சிவிஜில் அப்ளிகேஷன் இதுக்குனேவா இருக்கு? அறிவண்ண, இந்த செயலியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா நீங்க தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணு, காது எல்லாமே. வாக்குச்சாவடியிலையோ இல்ல வேற எங்கேயாவது நடத்தை விதிகளை மீறும் செயலியிலோ வேட்பாளரோ இல்ல அவரது பணியாளர்களோ வாக்காளர்களுக்கு ஏதேனும் லஞ்சம் இல்ல அச்சுறுத்தல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஆணையத்துக்கிட்ட தெரிவிச்சிடலாம். இந்த செயலியில தகவல் வழங்கப்பட்ட உடனே 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆணையமே அறிவிச்சிருக்க. அண்ணே, சும்மா பேச்சுக்கு நம்ம ஜனநாயகத்தின் அங்கம்னு சொல்லாம நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்களே, ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. இந்த அப்ளிகேஷனை சீக்கிரம் எல்லாரும் டவுன்லோட் பண்ணுங்க. ஆதித்யா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, ஒன்னு கேட்கணும். கேளுங்கண்ணே. நம்ம நாட்டில் எப்போ முதல்ல தேர்தல் நடந்துச்சு? அந்த காலத்துல இதே மாதிரி அரசியல் கட்சிகளாம் இருந்துச்சா? சொல்லு. நம்ம நாட்டில் 1951 முதல் முறையாக வாக்குப்பதிவு நடந்துச்சு. இப்போவும் அரசியல் கட்சிகள் இருந்தாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 உருவாக்குனாங்க. அதில் 1981 ஆண்டில் பிரிவு 29ன்னு சேர்த்தாங்க. இதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை பதிவு செய்தண்ணே. அண்ணே, ஒரு கட்சின்னு ஒருத்தர் ஆரம்பித்தா 30 நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணையத்தோட பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் விண்ணப்பிக்கணும். இப்போ புரிஞ்சுது ஆதித்யா. உங்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு நாம செல்லணும். நம்ம கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்காங்க. சில சமயங்கள்ல தேர்தல்ல ஒரு கட்சியின் மோசமான செயல்பாடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற குறைவான வாக்குகளுக்கும் கீழே போயிடுச்சுன்னா தேசிய அந்தஸ்தை ஆணையகம் அதிகாரப்பூர்வமா திரும்ப எடுத்துக்கும். இது ஏற்கனவே நடந்திருக்கு. அப்படியா? இது பல முறை நடந்திருக்கு. அப்புறம்
மறுபடியும் மற்ற மாநிலங்களின் வேட்பாளரை கட்சி சார்பா நிக்க வச்சு வெற்றி பெறணும். அப்ப எல்லா வழிமுறையும் சரியா பின்பற்றி இருக்காங்களான்னு பார்த்து மாநில அந்தஸ்தின் செல்வாக்குல இருந்து தேசிய அந்தஸ்தை தேர்தல் ஆணையம் மறுபடியும் அந்த கட்சிக்கு அளிக்கும். அட இவ்வளோ விஷயம் இருக்கா? உங்களுக்கெல்லாம் இன்னொன்று தெரியுமா? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதன் சொந்த அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஆதித்யா, நீ தேசத்தோட அரசியலமைப்பை பற்றியா பேசுகிற? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இல்லைப்பா கௌரவ், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி சட்டத்திட்டங்கள் இருக்குது. நாட்டின் அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சில விதிகளை அவங்க கட்சிக்குன்னு உருவாக்குவாங்க. இது அந்தந்த கட்சியின் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்திட்டங்களை இந்த கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லை, கட்சி உட்கட்சி தேர்தல் இதை பற்றின தகவல்களையும் ஆணையத்துக்கிட்ட உரிய நேரத்தில் தெரிவிக்கணும். உட்கட்சி தேர்தலா? அது என்ன? அட கௌரவ், நீ என்னப்பா இப்படி கேட்டுவிட்ட? கட்சியின் தலைவர், பொருளாளர், செயலாளர், பொதுச் செயலாளர் மற்றும் பல்வேறு உறுப்பினர்கள், இப்படி எல்லா பதவிகளுக்கான தேர்தல் நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறத ஆணையத்தில் கண்டிப்பாக தெரிவிக்கணும். அப்படியா? ஆமாப்பா, வெறும் வாய்க்கு லட்டு மட்டும் இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் காதுக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு நல்லா இருக்கு. சரி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் அடுத்து செய்ய வேண்டியதை பார்ப்போம். வாங்க, போயிட்டே இருக்கலாம். வாங்க போலாம். நேயர்களே, கேட்டீங்களா? இதனாலதான் அரசியல் கட்சிகள் தங்கள் பொறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதிகளையும் பின்பற்றி தேர்தல் பணியில ஈடுபடணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு விருப்பமான பிரபல திரைப்பட கலைஞர் மனோஜ் பாஜ்பாய் உங்களுக்காக ஒரு முக்கிய தகவலை சொல்ல போறாரு. கேளுங்க நேயர்களே. தேர்தல் சமயம் வந்துருச்சு. உங்க வாக்கு உங்க உரிமை. வாக்களிக்கும் போதுதான் ஜனநாயகம் என்பது உருவாகுது. வாக்களிக்கிறத கொண்டாடணும். தேர்தல் ஒரு திருவிழா, மக்களாட்சியோட திருவிழா. 18 வயசு நிரம்பிய எல்லாரும் வாக்களிக்கணும். உங்களுக்கு கிடைச்சிருக்க மகத்தான உரிமை வாக்கு. உங்களுக்கு எப்படிப்பட்ட தலைவர் வேணுமோ, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ, உங்க குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ, அத உங்களோட வாக்கும் தேர்தலும் தான் தீர்மானிக்கும். சரி அருண், இப்ப கேள்வி நேரத்துக்கு போலாமா? சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, வாக்களிக்கிறதுக்கு முன்னால எந்த மொபைல் செயலியிலிருந்து வேட்பாளர்களை பத்தின முழு தகவல்களை நாம பெறலாம்? இந்த கேள்விக்கான சரியான பதில் KYC ஆப். கேள்விக்கான சரியான பதிலளித்து வெற்றி பெற்ற நேயர் கௌரவ் குமார், கோடர்மா, ஜார்க்கண்ட். வெற்றி பெற்ற நேயருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப இந்த வாரத்துக்கான கேள்வி, அரசியல் கட்சிகளை பதிவு செய்வது தொடர்பான வழிகாட்டுதல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் எந்த இணையதளத்திலிருந்து பெறலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். அரசியல் கட்சிகளை பதிவு செய்வது தொடர்பான வழிகாட்டுதல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் எந்த இணையதளத்திலிருந்து பெறலாம்? இந்த கேள்விக்கான சரியான விடையை திங்கட்கிழமைக்குள்ள எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. அதோட உங்க பேரு, முகவரி, அப்புறம் தொலைபேசி எண் நீங்க அனுப்ப மறந்துடாதீங்க. உங்கள் பதில்களை எங்களின் வாட்ஸ்அப் எண் 9999031950. வாக்களிக்க தவறா சூளுரை ஏற்போம், விரிசலே இல்லாத வரிசையை நோற்போம், சரித்திரம் காணா பதிவினை செய்வோம், தேர்தலை நம் தேச திருவிழா என்று மார்த்தட்டி சொல்வோம், அகிலத்தை வெல்வோம், அகிலத்தை வெல்வோம். சரி நேயர்களே, உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் இதே நாள், இதே நேரம், இதே அலைவரிசையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அருண் மற்றும் ரேவதி. வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வாக்காளர் ஜங்ஷன்.